அந்த காலத்துல தான் இந்த வரதட்சணை கொடுமை அதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த காலத்திலயுமே அது சரியாகல. வெறும் ஒரு சவரன் நகைக்காக இப்போ ஒரு உயிர் போயிருக்கு. கடந்த ஜூன் 27ஆம் தேதி லோகேஸ்வரி என்பவருக்கும் பன்னீர் என்பவருக்கும் கல்யாணம் ஆச்சு. வெறும் ஒரு சவரன் நகைக்காக அந்த பொண்ணு இப்போ தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுல கல்யாணத்துக்காக 10 சவரன் நகை கேட்டிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. பெண் வீட்டாரும் 5 சவரன் நகை கொடுக்கறதா ஓகே சொல்லியிருக்காங்க. அதுலயும் 4 பவுன் நகை கொடுத்திருக்காங்க. அதோட பைக்கும் ஒண்ணு சேர்த்து வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில கல்யாணம் முடிஞ்சு அந்த மீதி இருக்க ஒரு சவரன் நகையை கேட்டு அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டார்ல இருந்து பிரஷர் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம மறு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போன நேரத்துல கழிவறையில தூக்கு போட்டு இறந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி 4 நாள்ல கட்டின தாலியோட ஈரம் கூட குறையல. அதுக்குள்ள அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்துல பார்த்தோம்னா ஒரு சவரன் நகை கொடுக்காததுனால ஒரு பொண்ணை தற்கொலைக்கு தூண்டி இருக்காங்க. இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னொரு சம்பவத்துல 200 பவுன் நகை கொடுத்து 70 லட்சம் ரூபாய் காரும் கொடுத்து அந்த பொண்ணுக்கு வரதட்சணை கொடுமையால தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஓனருடைய பொண்ணான ரிதன்யாவுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துக்கு 500 சவரன் நகை கேட்டிருக்காங்க வரதட்சணையா. அதுல 200 சவரன் நகை கொடுத்து 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வோல்வோ காரையும் கொடுத்திருக்காங்க. மீதி இருக்க நகைய கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்காங்க. அந்த மீதமுள்ள நகைய கொடுக்க சொல்லி ரிதன்யாவுக்கு முதல் நாளில இருந்தே டார்ச்சர் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. கல்யாணமாகி ஒரு 10 நாள்ல ரிதன்யா அப்பா வீட்டுக்கு போகும்போது இங்க வீட்டுல நடக்கிற கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மீதமுள்ள நகையை கேட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிதன்யாவோட அப்பா அம்மாவோ இது கொஞ்ச நாள்ல சரியாயிடும், லைஃப்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணி ரிதன்யாவை திருப்பி அவளோட கணவர் வீட்டுக்கே அனுப்பியிருக்காங்க. கல்யாணமான 78 நாள்ல ரிதன்யா அனுபவிக்காத சித்திரவதைகளே கிடையாது. பகல் நேரத்துல மாமியார் மாமனார் தொல்லைனோ, இரவுல கணவன் என்ற பெயர்ல கவின் கொடுக்கிற பாலியல் தொல்லையோ அவங்களால தாங்கிக்க முடியல. மீதம் இருக்க நகையோ 100 கோடி ரூபாய் பணத்தையோ வாங்கிட்டு வான்னு ரிதன்யாக்கு மன ரீதியா ரொம்பவே டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. இதனால ஒரு நாள் ரிதன்யா கோவிலுக்கு போறதா கார் எடுத்து கிளம்பி கோவிலுக்கு போற வழியிலேயே ஒரு இடத்துல நிறுத்திட்டு பூச்சிக்கொல்லி மருந்த சாப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா அந்த இடத்துல கார் நின்னுட்டு இருந்ததுனால அக்கம் பக்கத்தினர்லாம் சந்தேகப்பட்டு போலீசாருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. போலீசாரும் அங்க வந்து ரிதன்யாவை மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போதுதான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ரிதன்யா தன்னோட அப்பாக்கு நிறைய வாய்ஸ் மெசேஜ அனுப்பி இருக்கிறது தெரிய வந்தது. வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்ட எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல ரிதன்யா அழுகிற குரல்ல ரொம்பவே எமோஷனலா பேசி இருக்கிறது எல்லாரோடைய மனசையுமே ரொம்பவே கலங்க வச்சிருக்குதுன்னு தான் சொல்லணும். அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய மரணத்துக்கு காரணம் என்னோட கணவரும் என்னோட மாமனார் மாமியாரும் தான். என்னால இதுக்கு மேல இந்த லைஃப வாழ முடியாது, என்னால கவின் கூடயும் வாழ முடியாது, அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து என்னால புது லைஃப்லயும் வாழ முடியாது, ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி தானு நான் நம்புறேன், அது மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன மன்னிச்சிடுங்க அப்பா அம்மா, எனக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, ஆனா இதுக்கு மேல என்னால உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம். ரிதன்யா அப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போதே அவங்க காது கொடுத்து என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா கேட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஒரு உயிர் போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரு உயிர் போயிட்டதுக்கு அப்புறம் அழுது நமக்கு திருப்பி அந்த உயிர் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. அதனால இது மாதிரி உங்க வீட்டு பொண்ணு உங்ககிட்ட இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொசைட்டிக்கு பயந்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுன்னு சொல்றதை விட உங்க பொண்ணுக்கு என்னதான் உண்மையிலே நடக்குதுன்னு அதை கொஞ்சம் விசாரிச்சு அவங்களுக்காக யோசிச்சு நீங்க முடிவு பண்ணும் போது அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்க காப்பாற்ற முடியும்.